பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். வெங்கடபுரத்துல வெங்கண்ணா லக்ஷ்மி தம்பதிங்களுக்கு கமலா விமலா அப்படிங்கிற பொண்ணுங்க இருந்தாங்க. கமலா விமலாவுக்கு பணத்து மேல அதிகமான ஆசை. பெரிய பணக்கார குடும்பத்துக்கு மருமகங்களா போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெங்கண்ணா லக்ஷ்மிக்கு கூட பணத்து மேல அதிகமா ஆசைதான். அவங்களோட புத்தி தன்னோட 2 பொண்ணுங்களுக்கு வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இவங்களது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்பவுமே மேல்மட்டத்துல தான் இருந்தது. அவங்க யோசிக்கிறது ஒன்னானா அங்க நடக்கிறதே ஒன்னா இருக்கும். ஆசை நிராசை மேல அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. வெங்கண்ணா ஒரு சின்ன வியாபாரி. சந்தையில பொம்மை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலா விமலா கூட அப்பா அம்மா கூட சேர்ந்து பொம்மை வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில சந்தையில ஒருத்த காய் ராஜா காய் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தான். அவங்களோட அப்பா வீட்டுக்கு போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கமலா விமலா அந்த விளையாட்டை விளையாட வந்தாங்க. வாங்கய்யா வாங்க, காய் ராஜா காய், 1க்கு 3, 2க்கு 6, வாங்கம்மா வாங்க, காய் ராஜா காய். இப்படி ரோட்ல நடந்து போறவங்கள விளையாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணா. கமலா விமலா அந்த பக்கம் போகும்போது, ஏன்பா 1க்கு 3 அப்படின்னா எவ்வளவுதான் கொடுப்பேன்? அதுவா, நீங்க 1 ரூபா காசு கொடுத்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா கொடுப்பேன். அதே நீங்க 3 ரூபா கொடுத்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா கொடுப்பேன். அதுதான் ஆட்டம். 1 ரூபாக்கு 3 ரூபா கொடுக்கறாங்களாமா? பரவாயில்ல, பலே பலே. நீ சரியா கேட்டுக்கிட்டியா? ஜெயிச்சா மட்டும்தான் கொடுப்பாங்களாம். ஆமா, நம்ம ஜெயிக்கலன்னா என்ன பண்றது? ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லடி, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நம்ம இதுல காசு ஜெயிச்சோன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா சந்தையில சம்பாதிச்ச காசு மொத்தமும் போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ நான் சொல்றத கேளு அப்படின்னு ஆட்டத்துல காசை போட்டா விமலா. கிருஷ்ணா முதல்ல அவங்கள ஆட்டத்துல நிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டினா. அவங்களுக்கு நிறையவே பணம் வந்தது. விமலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. விமலா, இப்பவே நம்மளுக்கு நிறைய பணம் வந்துச்சுல்ல, போதுண்டி விளையாண்டது, வீட்டுக்கு போலாம். போதும், ஆட்டத்தை நிறுத்திடு. நீ சரியானவடி, இப்பதான் நம்மளுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள நிறுத்த சொன்னா எப்படி? நம்மளுக்கு இன்னும் காசு வரும். ஐயோ அக்கா, எனக்கு ஏன்னு ரொம்ப பயமா இருக்கு, போதும் விளையாண்டது. காசு வந்துகிட்டு இருக்கும்போது ஏண்டி ஆட்டத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ற பைத்தியக்காரி? நீ கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்காக கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. அப்படி நீ உங்க பேசுறத கேட்ட கிருஷ்ணா இன்னும் ஆட்டத்தை தனக்கு சாதகமா செஞ்சுக்கணும்னு பார்த்தான். விமலா எத்தனை தடவை விளையாண்டாலும் அவங்க ஜெயிச்ச காசு மறுபடியும் அவங்க கையில இருந்த காசு அப்படின்னு எல்லா காசும் கைவிட்டு போயிடுச்சு. அவங்க கையில இருக்கிற மொத்த காசும் தோத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னங்கம்மா சொல்லுங்க, இன்னும் விளையாடலாமா? உங்ககிட்ட காசு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க சரியான கள்ளாட்டம் ஆடுறீங்க. எங்களை மோசம் பண்ணி காசை எடுத்துக்கிட்டீங்க. என்னம்மா, மொத்த விளையாட்டு விளையாண்டு நீங்க ஜெயிக்கும் போது இது மோசமான ஆட்டம்னு தெரியலையா? எங்க கையில இருக்கிற காசை மொத்தையும் புடுங்கிக்கிட்டு எங்களுக்கே புத்தி சொல்றீங்களா? இப்போ எதுக்காகடி அவரு கூட சண்டை போடுற? நம்ம கையில இருக்கிற காசையெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட விளையாண்டது நம்மளோடைய தப்பு. இப்போ காசெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் நீங்க தான் ஏமாத்துறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா அவருக்கும் கோவம் வராதா? ஆமா, வீட்டுக்கு போய் கையில இருக்கிற காசெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு அம்மா உங்க கேட்டா என்ன சொல்றது? வேற என்ன சொல்றது? காசு வரும் அப்படின்னு விளையாண்டோம், ஆனா முதல்ல காசு வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா காசும் போயிருச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்னு நம்ம கையில இல்லக்கா. ஒரு தடவை நம்ம ஜெயிச்சாலும் மறுபடியும் நம்ம தோத்துதான் போவோம். ஜெயிக்கிறதும் தோக்குறதும் எதுவுமே நம்ம கையில இல்ல. மறுபடியும் வெற்றி நம்மள தேடி கண்டிப்பா நம்ம கூட வரும். இந்த மாதிரி புராணத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. கையில இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இப்ப மறுபடியும் எனக்கு புத்தி சொல்றியா? வா வா வா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா கிட்ட உனக்கு இருக்கு. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. கமலா விமலா வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட போனாங்க. என்னம்மா, நான் வீட்டுக்கு எப்பவோ கிளம்பி போயிட்டேனே, ஆனா நீங்க 2 பேரும் இப்பதான் வரீங்க, எங்க போயிருந்தீங்க? அப்பா, நான் இன்னைக்கு 1 ரூபா வச்சு 100 ரூபா ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அம்மா பொண்ணை பார்த்து, அப்படியா, எங்க அந்த 100 ரூபா? எங்க அந்த 100 ரூபாய ஒரு தடவை என்கிட்ட காட்டு.
அப்படியாமா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ நம்ம வீட்டு மகாலட்சுமி. நீ என்ன பண்ணாலும் அதனால நம்ம வீட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்பா அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. அவ என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி யாருன்னு நல்லா தெரியும். என்ன இந்த பொண்ணனை இப்படி சொல்லுது? இன்னும் புதுசா சொல்ல வேற எதனா இருக்காமா? அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் இன்னைக்கு 1 ரூபால 100 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 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 என்னடி, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்போத்துல இருந்து. ஆனான்னு இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு பாக்கலாம். நீ சந்தோஷத்துல ஜெயிச்ச அப்படின்னு சொல்லப்போ எனக்கு தலகாலே புரியல. குடுக்கறேன். நான் சொல்றத முதல்ல கேளுங்க, அப்புறமா உங்க பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறேன். வெற்றி எப்பவுமே நம்பக்கூடிய இருக்காதப்பா. அப்பப்போ தோல்விங்க எதிர் வந்துகிட்டே இருக்கும். வெற்றி வந்தப்போ சந்தோஷப்படுறதும் தோத்து போனப்போ கஷ்டப்படுறதும் அது சாதாரணமான விஷயம். வெற்றி நம்மளையே தேடிக்கிட்டு வரும். இப்போ தோக்குறது ஜெயிக்கிறது பத்தி என்னம்மா? முதல்ல நீ ஜெயிச்சிட்டு வந்த காசை கொடு. ஒரு தடவை அந்த காசை கண் நிறைய பாத்துறேன். அம்மா, நான் சொல்ல வர்றது நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ சரியாவே சொல்ல மாட்டேங்கிற. அம்மா அப்பா அக்கா, காசை ஜெயிச்சது உண்மைதான். இருந்தாலும் அவ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மறுபடியும் அந்த காசையும் தோத்து கையில இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டா. அதிகமா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கூனி குறுங்கி ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வெங்கண்ணா அப்படியே உக்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சோர்வாயி இப்படி சொன்னாரு. நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு ஆகாயத்துக்கிட்டே போயிட்டு வந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சுமா. எல்லாத்தையும் இழந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா. கமலா அவங்க 2 பேரையும் தட்டி எழுப்புனா. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நாங்க சந்தை முடிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது காய் ராஜா காய் அப்படின்னு ஒருத்தன் விளையாட்ட காட்டிக்கிட்டு இருந்தான். 1 ரூபா வச்சா 3 ரூபா கொடுக்கறோம்னு சொன்னான். நாங்களும் ஆடலான்னு போனோம். முதல்ல 1 ரூபா வச்சு 3 ரூபாவை சம்பாதிச்சோம். மறுபடியும் 3 ரூபாவை சம்பாதிச்சோம். இப்படி 3 ரூபான்னு நாங்க 1000 ரூபாவை சம்பாதிச்சோமா. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களோட புத்திசாலித்தனத்துல நாங்க ஜெயிக்கல, அவன் தான் எங்களை ஜெயிக்க வச்சான்னு. அப்பவே நான் வந்துடலான்னு சொன்னேன். இருந்தாலும் இவதாமா விளையாடலான்னு ஆட வச்சு கையில இருக்கிறத மொத்தத்தையும் அங்க இழந்துட்டு வந்துட்டோம். இப்படிதாம்மா கையில இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டோம். ஆமா, 1000 ரூபாய் கைக்கு வந்தப்பவே வந்திருக்குன்னு இருந்துச்சு. எதுக்கு மறுபடியும் ஆட போனீங்க? நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற பெரிய கண்டம் என்னன்னு தெரியுமா? அதிகமா ஆசைப்படுறதுதாமா. அதனாலதான் மொத்தம் இழந்துட்டோம். சரி, நம்மளுது அல்லாதப்போ நம்ம ஆசைப்படுறதும் தப்புதான். இங்க பாருடி, நான் கோவமா இருக்கேன், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாத. அம்மா, இப்படிதாம்மா காசையெல்லாம் இழந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கே கதை சொல்றா அப்படின்னு சொன்னா கமலா. இங்க பாருடி, இவ்வளவு நேரம் நான் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, நீ எனக்கு அம்மா இல்ல, நீ பெரிய பிசாசு அப்படின்னு சொன்ன உடனே விமலா கோவமா ரூமுக்குள்ள கிளம்பி போயிட்டா. கமலா பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு போனா. வெங்கண்ணா லக்ஷ்மி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு கவலையோட உக்காந்து இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெங்கண்ணா வெளியே வந்தாரு. அங்க வெளியே வந்தப்போ ஏதோ ஒண்ணு இருட்டுல ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. என்ன இது ஜொலிக்குது? அட, தங்க நாணயம். இது எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது அப்படின்னு சுத்தி பார்த்தாரு. பார்த்தா அங்கங்க தங்க நாணயங்க விழுந்திருந்தது. இவ்வளவு நாளா இந்த தங்க நாணயங்க இங்கதான் இருந்துச்சா அப்படின்னு அதை தேடுறதுக்காக போனப்போ மண்ணை எடுக்க அங்கங்க தங்க நாணயங்க. ஐயோ, இவ்வளோ கிடைக்குது, இன்னும் தேடி போனா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு முன்னாடி போய் பார்க்க அங்கங்க நிறைய தங்க நாணயங்க கீழே சதுரி இருந்தது. என்னோட வாசல்லையே நான் இவ்வளோ தங்க நாணயத்தை வச்சுக்கிட்டு நான் பொம்மைய வித்துக்கிட்டு இருந்தேனா? ஐயோ கடவுளே, ஐயோ, இவ்வளோ தங்க நாணயத்தை என் கையில பிடிக்க முடியாதே. இப்ப நான் என்னதான் பண்றது? லக்ஷ்மி சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். கமலா, விமலா, லக்ஷ்மி 3 பேரும் அவங்க அப்பா கூப்பிட்ட சத்தத்துக்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்து வெங்கண்ணாவை பார்த்து 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க.
வந்து பார்த்தா வெங்கண்ணா மெத்தையில பொம்மையெல்லாம் பிச்சு போட்டுட்டு தங்கம் தங்கம்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஏங்க எந்திருக்கிறீங்களா? ஏங்க எந்திரிங்க, யோ எந்திரியா. வெங்கண்ணாவை தட்டி எழுப்புனாரு. வெங்கண்ணா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, என் தங்கம் என் தங்கம் எங்கடி, என் தங்கம் எங்க, எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது விமலா ஒரு கிண்ணத்துல தண்ணி கொண்டு வந்து அவங்க அப்பா மேல எரிச்சா. அப்போ வெங்கண்ணா கனவுல இருந்து வெளியே வந்தாரு. ஏங்க தங்கம் தங்கம்னு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் வாசல்ல வந்து பாக்கும்போது தங்கம் அங்கங்க விழுந்திருந்தது. அதை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அதை எடுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். நீங்களும் வந்து நான் கனவுல இருக்கிறத தெரியாம தட்டி எழுப்பிட்டீங்க. விடிய காலையில பாக்குற கனவு அப்படியே நினைவாகுமாங்க. உண்மையிலேயே நம்ம வாசல்ல தங்கம் இருக்குமா? நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா? அம்மா ஆமாமா உண்மைதான். விடிய காலையில கனவு கண்டா அந்த கனவு பலிக்குமா? அப்பா வாங்கப்பா வெளியே போய் தேடலாம். உங்களுக்கு எங்க தங்கம் கிடைச்சதுன்னு எங்களுக்கும் காட்டுங்கப்பா அப்படின்னு 4 பேரும் வாசல்ல வந்து எல்லா இடத்துலயும் தங்கத்தை தேடி பார்த்தாங்க. எங்க தேடினாலும் தங்கம் கிடைக்காததுனால உள்ள வந்தாங்க. கமலா சோர்வாயி, நாங்க தான் சின்ன பசங்க, எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? இவ்வளவு நாளா வெளியே சுத்துறோம், எப்பவுமே கிடைக்காத தங்கம் இன்னைக்கு கிடைக்குதா? உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஏமாந்துட்டோம். நல்ல தூக்க நேரத்துல எங்க எல்லாரையும் எழுப்பி வெளியே போய் எல்லாரும் தேடிட்டு வந்தோம். நம்மளோட பேராசனாலதான் நம்மளுக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. மேல இருக்கிற அந்த கடவுளுக்கே தெரியும் நம்ம பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு. சரிடி அம்மா, சரி சரி, நீயே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் தங்க நகைய கொடுங்க அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், அந்த ஆசை பேராசையாக கூடாது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பேராசை இருக்கிறதுனாலதான் இந்த ஜனங்க முன்னேறாம இருக்காங்க. இந்த ஊர்ல ரங்கராஜ் அப்படிங்கிற பெரியவர் இருந்தாரு. அவர் அந்த ஊரோட ஜமீன்தாரரு. பரம்பரை பரம்பரையா அவங்க வீட்டுக்காரங்க தான் ஊரு ஜனங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு வறட்சி வந்துச்சு. அதனால ஊரு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாள் கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரங்கராஜ பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எதுவுமே சொல்றது வேண்டாம். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, எங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க என்னங்க ஐயா பண்றது? பசங்க எல்லாருமே பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் கிடைச்ச வேலை அது இதுன்னு செய்யறோம். இருந்தாலும் எங்க பசிய ஆத்திக்க முடியலங்க ஐயா. அதுக்குதான் நான் இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க உண்மையிலேயே கடவுளுங்க ஐயா. இங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது வயிறு நிறைய 3 வேளை சாப்பிட்டா எனக்கு அதுவே சந்தோஷம். எங்க பசங்க ஒரு நாளாவது வயிறு நிறைய சாப்பிடுவாங்களே. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வறட்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சிய பண்ணலாம். சரிங்க ஐயா, நாங்க இன்னும் இங்கிருந்து கிளம்புறோங்க ஐயா அப்படின்னு அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் ரங்கராஜ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற ரங்கா அவனோட நண்பங்கிட்ட தான் இருந்தாலும் ரங்கராஜ ஐயா ரொம்ப நல்லவருடா. டே ஆமாண்டா, ஊர்ல வறட்சி இருக்கும்போது எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா ஐயா வாரத்துல ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறாரு. உண்மையிலேயே இந்த ஊர்ல பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாமே நல்லதுதான். கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறினா நல்லா இருக்கும். அதுக்கு கூட ரங்கராஜ ஐயா ஏதாவது ஒரு வழிய காட்டுறேன்னு சொல்லிருக்காரு. நம்ம கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே அந்த கடவுளோட அருள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல சமையல்காரன் அந்த ஊர்ல வெள்ளிக்கிழமைன்னு சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஆகாயத்துல ஒரு கழுகு ஒரு பாம்ப கொண்டு போய்கிட்டு இருந்தது. அந்த பாம்போட விஷம் அந்த சமைச்ச சாப்பாட்டுல பட்டது. அது சமையல்காரன் கவனிக்கல. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அட என்ன இது, சாப்பிட்டவங்க எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு? ஓ, ஊரு ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயா, என் குழந்தை உயிர் பொழிச்சு கிடைச்ச போதுங்க ஐயா. ஐயா, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. ஒரு பொம்பளை தன்னோட குழந்தைய பார்த்து அழுந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஒரு 2-3 பசங்க உயிர் இழந்துட்டாங்க. ரங்கராஜ் ஐயா இந்த விஷயத்தை தெரிஞ்சு
எல்லாரையும் சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு ரங்கராஜையா ஊரு ஜனங்களை பாக்குறதுக்காக வந்தாரு. இந்த கூட்டத்துல நிறைய பேரு உங்க குடும்பத்தார இழந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்னாலும் நான் உங்களுக்கு அந்த உதவி செய்ய கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன். என்னங்க ஐயா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறது நாங்க சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் ஏதாவது ஒரு கஞ்சி குடிச்சிட்டு பொழைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட சாப்பாடுனால தானே இந்த ஊர்ல 2 உயிர் போச்சு. ஐயா, நீங்க எங்களுக்கு எந்த விதமான சாப்பாடும் போட வேண்டாம். நாங்க உயிரோட இருந்தா எங்களுக்கு அதே போதும். ஆமாங்க ஐயா, ஆமா ஆமா ஆமா. இப்படி அந்த ஊரு ஜனங்க ரங்கராஜ திட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்தே அந்த ஊர்ல அன்னதானம் நின்னு போச்சு. எந்த தப்பும் செய்யாத ரங்கராஜ் ஊரு ஜனங்க முன்னாடி தலகுனிஞ்சு நின்னாரு. என்ன, ரங்கராஜையா தான் இந்த சாவுக்கு காரணமா? என்னவோ, இந்த ஊரோட பெரிய மனுஷனாச்சே, நம்ம கஷ்டத்துக்கு நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு பார்த்தா அவரு கொடுத்த சாப்பாட்டுல தானே விஷம் இருந்தது. ஆமா, அன்னதானம் செய்யறவங்க கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரால எங்க குழந்தையே இழந்துட்டோம் நாங்க. அது வரைக்கும் அந்த ஊரு ஜனங்க ரங்கராஜ கடவுள் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அவரு அவங்கள சாகடிக்க வந்த யம தர்மராஜா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வீட்டுல, நான் கொடுத்த சாப்பாட்டுல என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படி இருக்கிறது பாக்கியம்? என்னால தானே இந்த ஊருக்குள்ள உயிரை இழந்தாங்க ஜனங்க. இது வரைக்கும் இந்த ஊரு ஜனங்க என்ன கடவுளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன யமன்னு சொல்றாங்க. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த தப்பையும் செய்யல. நான் இந்த ஊரு ஜனங்களுக்கு என்ன பாவம் பண்ண? உண்மையிலேயே அந்த சாப்பாட்டுல விஷத்தை யாரு கலந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு புரியல. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. காலம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லும். இப்படி நாட்கள் போச்சு. இப்படி 2 நாளுக்கு அப்புறம் ரங்கராஜோட பேரப்பையன் அவங்க தாத்தா கிட்ட வந்து, தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். என்னப்பா, என்ன ஆச்சு? தாத்தா, அன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அன்னைக்கு நாங்க ஒரு கழுகு பாம்ப கொண்டு போறத பார்த்தோம். ஏங்க, அன்னைக்கு சாப்பாட்டுல விஷம் விழுந்ததுக்கு கூட அந்த பாம்பு தான் காரணமா இருக்குமோ? இருக்கலாம் பாக்கியம். யாருமே அத கவனிக்காததுனால பெரிய தப்பே நடந்து முடிஞ்சு போச்சு. அத்தா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாததுனால தான் எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னதானத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சு முடிக்கணும். இப்படி மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்தது. சமையல்காரன் சமையல் செஞ்சான். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சாப்பிட யாருமே வரல. சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. அத பார்த்து ரங்கராஜ் ரொம்ப கவலைப்பட்டாரு. ஐயா, சாப்பாடெல்லாம் இன்னைக்கு அப்படியே மிச்சமாயிடுச்சு. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா, அன்னைக்கு நடந்தது உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு இல்ல. எல்லாம் விதியோட விளையாட்டு. ஐயா, அன்னதானம் பண்ணும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற இடம் சுத்தமா இருக்கான்னு நான் பார்த்து சமைக்கிறனே தவிர ஆகாயத்துல என்ன பறக்குதுன்னு பாக்கலங்க ஐயா. நீங்க எல்லாரும் அன்னைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு கழுகு விஷப்பாம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அத நீயும் பாத்தியாப்பா? என் பேரன் கூட அந்த விஷயத்த சொன்னான். ஐயா, ஆமாங்க ஐயா, அந்த உண்மைய நான் பார்த்தேங்க ஐயா. அப்பவே ஊரு ஜனங்க கிட்ட சொன்னேன். ஆனா ஊரு ஜனங்க அந்த விஷத்தை பத்தி யாருமே நம்பல. கிட்டப்பா, அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். ஐயா, இப்போ இந்த சாப்பாடை என்னங்க ஐயா பண்றது? இந்த ஊரு ஜனங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள யாரெல்லாம் பசியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு அனுப்பி வைங்க. ராஜு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. முழுக்க அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு. மறுநாள் சென்னையா ஜங்கம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிங்க வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்தாங்க. கம்மா, என்னால நடக்கவே முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு. ஆமாங்க, நம்ம கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படியா? இருந்தாலும் அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. சிந்தலப்புடி கிராமம் தானே, அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அட என்னங்க, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? என்ன இருக்கு இதுல? ஜங்கம்மா, இந்த ஊருக்குள்ள ரங்கராஜ் அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா இருக்காரு. அவரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊரு ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாரு.
அப்படியாங்க, அந்த கடவுள் இன்னைக்கு நம்ம பசிய தீக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் அனுப்பி வச்சாரோ என்னவோ. அதோ அங்க யாரோ உக்காந்து இருக்காங்க. அன்னதானம் எங்க நடக்குதுன்னு அங்க உக்காந்தவங்கள கேக்கலாம் வாங்க. அந்த ஊரு பஞ்சாயத்து கட்டைக்கிட்ட உக்காந்து இருக்கிற சில பசங்க கிட்ட அவங்க போனாங்க. அப்பா, இந்த ஊர்ல அன்னதானம் எங்கப்பா நடக்குது? ஐயோ ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்ல அன்னதானத்தை நிறுத்தி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப பசி எடுக்குதப்பா. ரங்கராஜ் ஐயா இருக்கிறாருல்ல, அவரு சாப்பாடு போடுவாருன்னு நினைச்சிட்டோம் நாங்க. ஐயா, அன்னதானத்தை மட்டும்தான் நிறுத்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பசின்னு போனா யாரையுமே அப்படியே அனுப்ப மாட்டாரு. சரிப்பா, நாங்க அவரோட வீட்டுக்கே போறோம். அவரோட வீடு எங்கப்பா? அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த சிவன் கோயில்ல இருந்து 3வது வீடு தான் அவரோட வீடு. அங்க போய் கேட்டா யாரு வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கிருந்து கிளம்பும்போது, கிளம்புங்க கிளம்புங்க, உங்களுக்கு கூட மேல்லோகத்துக்கு போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. என்னப்பா பேசுற நீ? எங்களுக்கு எதுவுமே புரியல. என்னங்க ஐயா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எதுக்கு அன்னதானம் நின்னுருச்சுன்னு தெரியாதா அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி சொன்னான். என்னது, அவ்வளோ பெரிய மனுஷன் விஷம் வச்சு ஊரு ஜனங்களை சாவடிச்சிட்டாரா? அதுக்கு தானங்க ஐயா அன்னதானமே நின்னு போச்சு. ஐயா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை சாப்பாடுக்காக நம்ம உயிரை இழந்துருமா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. ஐயோ, அப்படியெல்லாம் இருக்காதுடி. ஐயோ, நீங்க சும்மா இருங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க. அப்படி அந்த வயசானவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த விஷயம் அன்னைக்கு நைட்டு ரங்கராஜய்யவுக்கு தெரிஞ்சது. தாத்தா, இந்த விஷயம் இப்படியே போய்கிட்டு இருந்தா பக்கத்தூர் வரைக்கும் உங்களை தப்பா பேசுவாங்க. வேற என்னப்பா பண்றது, நீயே சொல்லுப்பா. தாத்தா, அன்னைக்கு சமைக்கும்போது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த சமையல்காரரை கூப்பிட்டு ஊரு ஜனங்களை கூட்டி அவங்க முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லணும் தாத்தா. இப்படி ஒரு நாள் பஞ்சாயத்தி கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லா ஜனங்களும் நம்புனாங்க. ஐயா, உண்மையிலேயே நாங்க எல்லாரும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். யாரோ ஏதோ ஒன்னு சொன்னாங்கன்னு எல்லாருமே சேர்ந்து உங்களை தப்பா நினைச்சது நாங்க செஞ்ச தப்பு தான். நான் யாருக்குமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா முதல் நாளே எல்லாத்தையும் நிப்பாட்டிருப்பேன். இப்ப கூட உங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கு. ரங்கராஜையா, எங்களை மன்னிச்சிடுங்க. கடவுள் போல இருக்கிற உங்களை யார் யாரோ பேச்ச கேட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டோம். ஒரு மனுஷனோட வார்த்தை பயங்கரமா வேலை செய்யும். இதுக்குதான் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பேசணும்னு சொல்றது. நீங்க எல்லாருமே என்ன நம்புறதே விட்டுட்டீங்க. நேத்து அந்த வயசான தம்பதிங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க விடல. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. இதுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இந்த மாதிரி தப்பா பேச மாட்டோம். சரி சரி, இனிமேலாவது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எல்லாரும் பத்திரமா இருக்கணும். இப்படி அந்த வாரம் வெள்ளிக்கிழமையில இருந்து மறுபடியும் அன்னதானத்தை ஆரம்பிச்சாங்க. அவசரப்பட்டு பேசினதுனால ஒரு மனுஷனோட பேரு மட்டும் இல்லாம கிராமத்தோட பேரே கெட்டு போச்சு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தி தீர விசாரிச்சு நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும்.